வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த எலெக்ஷன் 2 பேருக்குள்ளதான் போட்டியே. ஒன்னு எலெக்ஷன் கமிஷன், இன்னொன்னு வாக்களிக்க போற மக்கள். பஞ்ச் டைலாக்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல இந்தியனா இல்லையா? இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியே இருக்கு, என் பேர் இருக்கா இல்லையான்னு சுசமாகிறா தானே. ஆமா, நான் அவார்ட்ல பதில் சொல்றேன். ஆனா நிறைய செய்திகள் இருக்கு, பாத்துருவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சார் இந்த சார் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தினாங்க. நம்ம பேர் இருக்குமா இல்லையான்னு பயங்கர கன்ஃபியூஷன். ஒரு வழியா வந்து நடத்தி முடிச்சாங்க. நடத்தி முடிச்சு 97 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீக்கி இருந்தாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் போன வாரம் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுல மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்காளர்கள் அப்படின்னா 5,67,07,380. இப்போ போன டைம் பாக்குறப்ப ஒரு 97 லட்சம் பேர் நீக்கி இருந்தாங்க. இப்போ பாக்குறப்ப 74.07 லட்சம் பேர் வந்து நீக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். 23 லட்சம் பேரை சேர்த்திருக்காங்க இதுக்குள்ளார. ஆமா, அப்ளை பண்ணதுல அந்த 23 லட்சம் பேரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மீதி 74 லட்சம் என்ட்ரிஸ் வந்து நாங்க நீக்கி இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து இறந்துட்டாங்க இல்ல வேற புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆமா, இதுல வந்து இந்த 5,67,00,000 பேர்ல யார் அதிகமா இருப்பாங்கன்னா பெண்கள் அதிகமா இருக்காங்க. 2,89,60,838 பேரு. ஆண்கள்னு பாக்குறப்ப கம்மி தான், 2,77,38,925. மூன்றாம் பாலினம் 7,617 பேரு. அதுதான், பெண்கள் வாக்க குறி வச்சுதானே எல்லா கட்சியும் போயிட்டு இருக்காங்க. ஆண் வாக்காளர்களை மதிக்கிறதே இல்லை இந்த கட்சியும். பட் பிரச்சாரத்தப்ப வருவாங்கல்ல, நாட்டிலேயே தான் வீட்லயே தான் போல இருக்கு. ஓகே, அதான் வந்துட்டு இப்ப மாவட்ட வாரியாவும் வந்து அர்ச்சனா பட்நாயக் வந்து வெளியிட்டு இருக்காங்க, மாநில தேர்தல் ஆணையர். இந்த நேரத்துல வந்து எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அப்புறம் 5 மாநில தேர்தல், புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வந்து நடக்க போகுது. இந்த நேரத்துல எல்லாரும் வந்து மாநாட்டுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தலைமை தேர்தல் ஆணையர் அழைப்பு விடுத்திருக்காரு. சோ கட்சி மாநாடு கிடையாது, அது தேர்தல் ஆணையர்களுக்கான ஒரு மாநாடு. அதுல எப்படி வந்து வெளிப்படைத்தன்மையோட எந்த அளவுக்கு முடியுமோ டிரான்ஸ்பரன்சியோட வந்து நம்ம நடத்தணும், சிறப்பா நடத்தணும்லாம் சொல்லி கிளாஸ் எடுக்க போறாராம். ஆமா, 27 ஆண்டுகள் கழிச்சு இந்த வட்டமேசை மாநாடு நடக்க போகுதுன்னு வந்து சொல்றாங்க. அதுல இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையர்களுக்கும் ஒரு ஒருமித்த கருத்து வந்து ஏற்படும். ஒரு கொஞ்சம் வந்து டீப்பா அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். யார் சொல்றது? இவர் ஞானேஷ்குமார் சொல்றது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஞானேஷ்குமார் அவரே ரெடி பண்ணிட்டு தானே அவரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஆமா, அதுவும் வந்து டிரான்ஸ்பரன்சி தான் ரொம்ப எழுதி சொல்றாங்க. எந்த அளவுக்கு வெளிப்படையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். அதாவது வெளிப்படையான, நம்ம இந்த குஜராத்ல பார்த்தோமே அந்த வீடியோ எடுத்துட்டு ஓட்டு போட்டாங்கல்ல பிஜேபி, அந்த அளவுக்கு வெளிப்படையா இல்ல. ஸோ கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ பார்க்க தானே போறோம் எப்படி நடத்த போறாங்க என்ன அப்படின்னு. சரி, இதுக்கான தேர்தல் அறிவிப்பு இப்ப வெளியே வந்தா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2021 எலெக்ஷன் பாக்குறப்ப பிப்ரவரி 26 அறிவிச்சிருந்தாங்க. இந்த முறை 26, 27 தான் ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு நடத்த போறாப்புல. இங்க இருக்கிற அதிகாரியோட பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நடத்த போறாரு. அதே மாதிரி கட்சிகள் கூட வந்து பேச போறாரு. ஆய்வுனா தேர்தல் எப்படி நடத்தலாம், என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கட்டமா நடத்தலாமா 2 கட்டமா நடத்தலாமா போன்ற நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். அது வந்து அதிகாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. கட்சிகள்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்துக்கள் கூட சொல்லலாம். அதையும் நோட் பண்ணிட்டு போவோம். நான் நோட் பண்ணிட்டு டெல்லிக்கு போய் தான் அறிவிப்பாங்க. இப்ப என்னன்னா மார்ச் 1, 2 வெஸ்ட் பெங்கால் போறாரு அவரு. எல்லா மாநிலத்துக்கு போய் தான் அறிவிக்க முடியும் ஒரு தேர்தல் ஆணையர். இப்ப எப்ப வெளியாகும்னு பாக்குறப்ப மார்ச் 10 வெளியாகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு 30-40 நாள் இருந்தா போதும்னு நினைக்குதான் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி நடத்துறதுக்கு. இப்ப என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமா நடத்துறதுக்கான முடிவுலாம் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். மேபி வந்து மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் கூட மாறலாம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், கேரளா இங்க எல்லாமே ஒரே கட்ட தேர்தல் நடத்த போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் 3 அல்லது 4 கட்டமா நடத்தலாங்கிறத பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆனா முதல் கட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டம்லாம் அவங்க பார்த்து பண்றதுதான் எல்லா கட்டமும். சரி, ஓகே. இந்த எஸ்ஐஆர் இப்ப வந்திருக்குல்ல, இதை வச்சு ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ள ஒரு சட்டா போயிட்டு இருக்கு. என்னன்னா முதல்வரோட அந்த கொளத்தூர் தொகுதியில 83,000 பேர் வந்து என்ட்ரிஸ் வந்து நீக்கி இருக்காங்களாம். அதே மாதிரி துணை முதல்வரோட அந்த சேப்பாக்கம் தொகுதியில 76,000 பேர்கிட்ட நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதிமுகல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இவ்வளவு ஃபேக் ஓட்டர்ஸை வச்சுதான் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எடப்பாடி தொகுதியில எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தா 19,000 பேர் அங்கேயுமே ஃபேக்கா இருந்திருக்காங்க. ஆனா 83,000 ரொம்ப அதிகமா தான் இருக்கு, பெரிய நம்பரா இருக்கு. பாப்போம் திமுக இருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு. அதே மாதிரி அதிக சட்டமன்ற
அதிக வாக்காளர் கொண்ட சட்டமன்ற தொகுதின்னு பாக்குறப்ப வழக்கம் போல சோழிங்கநல்லூர் தான். குறைஞ்சபட்ச வாக்காளர் கொண்ட தொகுதின்னு பாக்குறப்ப சென்னை துறைமுகம் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் அண்மையில ஒரு பேட்டி கொடுக்கறப்ப இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குற அந்த பண்புங்கிறது மு.க. ஸ்டாலின் தான் இருக்குன்னு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. உடனே எடுத்துக்கிட்டு உடன்பிறப்புகள் எங்க தலைவருக்கு பாத்தீங்களா அளவு ஒரு இந்தியாவே லீட் பண்ற அளவுக்கு திறமை இருக்குன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்பால அரவணைச்சிருவாரு எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்டாங்க. என்னோட தகுதி என்னன்னு எனக்கு தெரியும், அது அடிப்படையில நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் சொன்னதே நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என் உயரம் எனக்கு தெரியும், அதன் அடிப்படையில் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த உயரம் தான் என்ன, நீங்க இருக்கலாமா வேணாமா இந்தியா கூட்டணி தலைவரா? அதான் சூசமா பதில் சொல்றாரு அவரு. கூப்பிட்டா வேணாம் நான் சொல்ல போறேன், தலைமை தாங்குவேன், கூப்பிடலாம் என்ன சொல்லுவேன், என் உயரம் எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன். இது ரெண்டுத்துக்கும் பொருந்தும். அதனால வந்து ஒரு நடுவுல நாங்க போய்க்கிறோங்கிற மாதிரி போயிருக்காங்க மையமா. ஆமா, ஏன்னா மக்கள் நீதி மையம் வேற அந்த கூட்டணியில பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, தொகுதி பங்கீடு எவ்வளவுங்கிறத சொல்லுங்கன்னு தொடர்ந்து 2 மாசமா அழுத்தம் கொடுத்தாங்கல்ல. அது நேத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேத்தே வந்து எப்பயும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு அறிவிச்ச உடனேயே இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் முதல்ல வந்து கூப்பிடுவாங்க. அவங்களதான் நேற்று வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. இன்னைக்கு பாக்குறப்ப மனிதநேய அந்த மக்கள் கட்சி சில கட்சிகள்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு இது யார் தலைமை நடக்குது அப்படின்னா டி.ஆர். பாலு, கே.என். நேரு இவங்க தலைமையில் 7 பேர் கொண்ட குழு வந்து தான் அதை வந்து நடத்துறாங்க. 2021 திமுக உதயசூரியன் சின்னத்துல 173 தொகுதியில போட்டிட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, சில கட்சிகள் வந்து அதுல நின்னாங்க. அப்படி பாக்குறப்ப 188 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்துல நின்றுருக்கு திமுக. இந்த முறை வந்து நிறைய கட்சிகள் புதுசா வர ஜாயின் பண்ணிருக்காங்க. 2019 ஃபார்ம் பண்ண அதே கூட்டணி தான் 2021 இன்னும் சில கட்சிகள் இணைஞ்சாங்க. இப்ப 2026 இன்னும் நிறைய கட்சிகள் இணைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பாக்குறப்ப மானியமா இணைஞ்சிருக்கு, தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கு, முக்குளத்தூர் புலிப்படை கருணாசுட கட்சி வந்து இணைஞ்சிருக்கு, தமிழ் தேசம் கட்சி வந்து இணைஞ்சிருக்கு, அதே மாதிரி தமிழ் அன்சாரியோட மனிதநேய ஜனநாயக கட்சி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து இருக்கிறதுனால திமுக போட்டிடுற அந்த இடங்களையும் கம்மி பண்ண போதுதான். அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடங்களை கம்மி பண்ண போறதா சொல்றாங்க. ஏன் திமுக முதல்வர் தான் சொல்றாரு எல்லாருக்குமே நான் தான் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கேங்கிற மாதிரி இவ்வளவு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு கம்மியா வேற போட்டியிட போறாங்கன்னா என்ன? ஆமா, இந்த முறை 173 சொன்னல 2021, இந்த முறை 165 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து உதயசூரியன் சின்னத்துல 175 கன்ஃபார்மா நிக்கிற மாதிரி ஒரு பிளான் தான் போய்கிட்டு இருக்கான். இப்ப போன வாரம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி எல்லாமே ஸ்டாலின்ட்ட பேசியிருக்காங்க. 25 28 வரைக்கும் வந்துருக்காங்களாம். இப்ப 28 ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதான். ஆனா வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி தான். ஆனா மாநில கட்சி கிட்ட வந்து ராஜ்யசபா சீட் எல்லாம் கேட்கறதா தகவல் வருது. சார் கொஞ்சம் ப்ளீஸ் ஒண்ணு கொடுங்கன்னு. 3 சீட் எக்ஸ்ட்ரா பிளஸ் 1 ராஜ்யசபாவும் கேட்டுக்கிறதாவும் தகவல். இப்ப இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க. மேபி வந்துச்சுன்னா இந்த 28ங்கிறது ஃபைனல் ஆகும். 27 28 தான், 2 அல்லது 3 தான் காங்கிரஸ் அதிகமா சொல்றாங்க. அதாவது 3 மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க பாருங்க. இங்க வந்து ராஜ்யசபா சீட் எல்லாம் கேட்கற நிலைமைக்கு போயிருச்சா காங்கிரஸ். ஒரு கலாய் மெட்டீரியல் மாறி இருக்காங்க. இன்னொரு பக்கம் விசிகா போன முறை 6 தொகுதியில நின்னாங்க. இப்ப கூடுதலா ஒரு தொகுதி கொடுக்கலாங்கிற எண்ணத்துல திமுக வந்து இருக்கான். ஏன்னா 6 வந்து 4 ஜெயிச்சாங்க பானை சின்னத்துல, 7 அல்லது 6 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் சிபிஎம் சிபிஐ 6 நின்னாங்க. ஆனா ஜெயிச்சது நம்பர் 2 தான். அதனால 5 கொடுக்கலாங்க ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கான். ஒண்ணு கட் பண்ணி ஏற்கனவே சண்முகம் வந்து எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து. டபுள் டிஜிட்ன்றாங்க. ஆனா வந்து 5 தான் கிடைக்கும்னு வந்து சொல்றாங்க. டிவிகேக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? டிவிகேவுக்கா இல்ல வேல்முருகன் அந்த கட்சிக்கு. அவருக்கு என்னப்பா 1 2 அவ்வளவுதான்ப்பா. அவருக்கும் அவ்வளவுதானா? மானிமாவுக்கு 3 கொடுக்கலாம்னு சொல்றாங்க. 3? ஆமா, 3வது யாரு? கமலே வேற நிக்க மாட்டாரு. சரி, நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா தேமுதிகவுக்கு 8 கொடுக்கலாங்கிற ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்துல வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு சில கட்சிகள்ல பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. குறிப்பா வந்து மதிமுக இருக்காங்க. அதுல மதிமுக போன முறை வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் நின்னாங்க. 6 போட்டிட்டு 4 ஜெயிச்சாங்க. இந்த முறை தனி சின்னத்துல போட்டிட்டு நினைக்குதான் மதிமுக தீப்பட்டியில. ஏன்னா பம்பரம் எல்லாமே நாங்க தீப்பட்டியே கொண்டு போய் சேர்த்து ஜெயிச்சோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திரும்ப கொளுத்தி போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா திமுக உதயசூரியன் சின்னத்துல நீங்க போட்டிட்டீங்கன்னா 5 தொகுதி, உங்க தனிச்சின்னம் நீங்க கேட்டீங்கன்னா 3 தொகுதி அப்படிங்கிறாங்களாம் மதிமுகவுக்கு. அங்க ஒரு டீலிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 3ல அப்படி நின்னுக்கிறோம், 2 வேணா உங்க சின்னத்துல நின்னுக்கிறோம்னு காம்ப்ரமைஸ் ஆகிட போறாங்க. அப்படி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன முறை 3 நின்னாங்க,
3மே அவுட் ஆயிடுச்சு, ஏனி ஏற முடியல அவங்களால. இந்த முறை 5 வந்து கேட்டிருக்காங்களாம். அதுல என்னென்ன தொகுதி கேட்டிருக்காங்கன்னா பாபநாசம், ஆம்பூர், பாளையங்கோட்டை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு போனா மாமாக்கா அவங்க வந்து இந்த பாபநாசத்தையும் மணப்பாறை தொகுதியும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி காங்கிரஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா கூப்பிடுவோம், அப்பதான் வந்து இருக்கிறத கொஞ்சம் தள்ளி விட்டுலாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது டிஎம்கே. இது வரைக்கும் காங்கிரஸுக்கு எல்லாம் டேட் கொடுக்கல. ஆனா நேத்து வந்து ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. கேசி வேணுகோபால் இவர் தான் வந்து பனையூர் பக்கமும் காரை ஓட்டிட்டு இருந்தாரு, அறிவாலயம் பக்கமும் போலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாரு. இவரே வந்து நேத்து வந்திருக்காரு. வந்து எங்கன்னா அவர் வரப்போறாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னா அறிவாலயத்துல தான் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தா வீட்டில் சிஎம் வீட்டில் சித்தரஞ்சன் சாலையில மீட்டிங் நடந்திருக்கு. யாருமே வரல, கிரீஷ் சோடங்கரோ இல்லை செல்வ பெருந்தகையோ யாருமே வரல. இவரும் அந்த சத்தீஸ்கரோட முன்னாள் துணை முதல்வர் சிங் தியோ இவங்க 2 பேர் தான் போயிருக்காங்க. இது 8:35 உள்ள போயிருக்காரு. 9:25 வரை ஒரு 45 நிமிஷம் வந்து சந்திப்பு நடந்திருக்கு. அதுல 10 நிமிஷம் கேசி வேணுகோபால் தனியா பேசினதாகவும் சொல்றாங்க முதலமைச்சரோட. இப்போ என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கணும், அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கிறது திமுகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அப்படி எடுத்தா கட்சி பலவீனமா இருக்க மாதிரி தெரியும். அதனால வந்து வேணாங்கிற மாதிரி, அதாவது இனிமே பேச மாட்டாங்க கூட்டணிக்கு எதிராக, நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம், ஒரு 30 சீட் வரையும் கொடுங்க, இல்ல 28, அதாவது 28 பிளான் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க 2 பேர் வாயை நாங்க அடைச்சிடறோம், 30 சீட் ஓகேவா, ஒரு ராஜ்யசபா சீட் வேற எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த சந்திப்பு முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு முதற்கட்டமான ஒரு சந்திப்பு தான். இனிமே தான் எல்லா கட்சியுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் தான். இனிமே அடுத்தடுத்த கட்டமா பேசி தான் அந்த தொகுதி பங்கீடுக்குள்ள வருவாங்க. இன்னைக்கு மாலை 6 மணி அளவுல அமைச்சரவை கூட்டம் கூடுது. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கிறதுனால சில அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. புதிய முதலீடுகளை பத்தி ஈர்த்திருக்காங்கல்ல, அதெல்லாம் பத்தி தான் பேசி ஒப்புதல் கொடுக்கலாம்னு அமைச்சரவை கூட்டியிருக்கதா சொல்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா கோவையில அந்த மேற்கு மண்டல கூட்டம் வந்து நடந்தது, திமுக இளைஞரணி கூட்டம். ஏற்கனவே வடக்கு, அதுக்கப்புறம் டெல்டா, தெற்கு போன்ற பகுதியெல்லாம் நடத்துனாங்க. நேற்று சொதப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்றாங்க. அந்த எல்இ நடுவில் வேலையே செய்யலாம், அப்பப்ப நடுவில் கூடு போட்ட மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சுங்கிறாங்க. அதே மாதிரி உதயநிதி வந்து ரேம்ப் வாக் வரதுக்காக ஒரு பெரிய டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ரேம்ப் வாக் நடக்க முடியாத அளவுக்கு உடன்பிறப்புகளை ரேம்ப் வாக் மேலே ஏறிட்டாங்க. பண்படுத்தப்பட்ட அரசியல் கூட்டம்னாங்க. இதை பார்த்துட்டு தான் டிவி கீழே சொன்னாங்க. இப்ப இங்கேயும் அதான் நடக்குது. அப்புறம் என்னன்னா காவல்துறையை வச்சோட அவங்களால கீழே இருக்க முடியல. ஏன்னா பல பேர் வந்து மப்பும் மந்தாரமா வந்து நின்னாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உடன்பிறப்புகள் சில பேர் உதயநிதி கையை பிடிச்சி இழுத்து உதயநிதி கையை கீறிட்டாங்களாம். அவரே ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஷாக் ஆகி கையெல்லாம் பார்த்துட்டு போய் மடியில உட்காந்து ஒரு சானிடைசர் வாங்கி கையை வேற வந்து கழுவுனாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வரம்பாரு, ஸ்டாலின் வர முடியல கடைசி நேரத்துல. இன்னொன்னு என்னன்னா நன்றி உரைங்கிறத கடைசியில் தானே பேசுவாங்க. உதயநிதி பேசுறதுக்கு முன்னாடியே ஈரோட எம்பி பிரகாஷ் இப்ப நன்றி வாசிக்கிறேன்னு அவர் வந்து வாசிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா உதயநிதி பேசணும்னா கிளம்பிட்டாருன்னா ஸ்கோர் பண்ண முடியாதுல்ல, அதனால நன்றி உரையை ஃபர்ஸ்ட் பேசி ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி. இன்னொன்னு என்னன்னா தெரியுமா, அந்த பிரகாஷ் வேற சீனோ போறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு நடந்து வந்துட்டே இருந்தாப்ல. ரேம்ப்ல ஒரு கூட்டம் வரும், ஏறும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. பட் உதயநிதிக்கு ஏறி இருக்காங்க. ஆனா இப்ப சமீப காலமா பார்க்க முடியுது, துண்டை சுத்தி தூக்கி போடுறது. அன்னைக்கு கூட மதுரை வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துல முதலமைச்சர் வந்து நடுவுல அந்த வண்டியில வந்துட்டு கை காமிச்சிட்டே வந்தாரு. அவர் மூஞ்சியே மூடுற அளவுக்கு 3-4 துண்டெல்லாம் போட்டாங்க. விருதுநகர் இளைஞரணி கூட்டத்துல அவருமே ரேம்ப் வாக் போனாரு. நிறைய பேர் ஏறிட்டாங்க. முதல்வரே பயந்தாரு, பூச்செண்டு எல்லாம் தூக்கி அடிச்சாங்க. ஸோ செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிவிக்கு கூட்டம் மாதிரியே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி முதல்வர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வரணும், அமித்ஷா வந்து அடிக்கடி தமிழ்நாடு வரணும், இதே ஆளுநர் எங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருந்தா நாங்க வந்து ஈஸியா எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற உண்மையை வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆட்சி மேல எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் நாங்க இங்க பாருங்க பிஜேபி வருது பாத்துக்குங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு பூச்சாண்டி மாதிரி பிஜேபியையும் ஆளுநரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது விமர்சனமா இருந்தது. அதை ஒத்துக்கிட்டாரு வாயாலே முதல்வர். ஏன்னா மார்ச் மாசம் 2 வாரத்திலேயே 3 முறை வரப்போறாப்புல பிரதமர் மோடி. 3 முறை மட்டும் இல்ல, எவ்வளவு டைம்லாம் நீங்க வாங்க நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமா, கரும்புடுங்க விட்டுட்டு இருந்தாங்க எதிர்கட்சியா இருந்தப்ப. இப்ப வெள்ள பலூன் விடுறாங்கன்னு விமர்சனம் வச்சாங்க. பட் இப்ப ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்கிறாரு முதல்வர். ஏன்னா நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நம்புறாரு. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிறைய கட்சிகள் வாக்குறுதிகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்கும். இந்த வாக்குறுதி ஒரு கட்சி வந்து சொல்லி நிறைவேற்றினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி உங்களுக்கு இருக்கிற கோரிக்கைகளை நீங்க விகடனோன்னு பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம கட்சிகளுக்கும் பகிர்ந்துக்கலாம், அதை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து அதுக்கு வாக்குறுதிகளை வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கான லிங்கை இன்னைக்கும் கொடுக்குறோம். பதிவு பண்ணாதவங்க அவங்க கோரிக்கைகளை பதிவு பண்ணலாம். நிச்சயமா. இன்னொரு பக்கம் ஒரு கோரிக்கை திருமாவளவன் வந்து வச்சிருக்காரு. என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்துல ஒரு 11ஆம் வகுப்பு மாணவர் ஜீவானந்தம், இவரை வந்து கடுமையா சாதி பேரை சொல்லி தாக்கி
ஒரு சாதி வெறி கும்பல் வந்து இப்படி பண்ணியிருக்கு. இந்த சம்பவத்துல எஃப்ஐஆர் கூட ஏன் காவல்துறை போடல அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசும் காவல்துறையும் இதுல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தேர்தல் இல்லாத டைம்ல இந்த மாதிரி இதுல ஸ்லோவா தான் செயல்படுவாங்க. இப்ப தேர்தல் வேற நெருங்குறதுனால திமுக கவர்மெண்ட் தயங்குறாங்க போல. பட் சாதியின் பேரால யாருமே தாக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்றது. ஆமா, கந்தவேல் ஏந்திய குமரனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு சஷ்டியா, அதே மாதிரி கந்தனுக்கு உகந்த நாள் கார்த்திகையா. கந்தன், குமரன், முருகன் எல்லாம் ஒண்ணுதான். பட் கந்தன் குமரன் வச்சு வந்திருக்காரு. இன்னைக்கு ரெண்டு இணையற நாள் அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணுங்கிறத உறுதிமொழி ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் வந்து கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனை வழிபடுங்கிற கோரிக்கை வந்து வச்சிருக்காரு அவரு. பாஜக காரங்க இந்து மக்கள் கிட்ட அது என்ன பண்ணீங்கன்னா அவரும் அந்த பூஜை வந்து பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பூஜை எல்லாம் வீட்டுல பண்ணணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பூஜை அறையில ஏதாவது விளக்கேத்தி அந்த மாதிரி பாக்குறப்ப இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ரூம்ல கீழே 2 வெள்ளை துணியை போட்டு ஒரே ஒரு முருகன் படத்தை வச்சு பக்கத்துல ஒரு வேல் ஒண்ணு வச்சுக்கிட்டு வேல் வேற வாங்கியிருக்காரா, முருகனுக்கு முன்னாடி வந்து 4-5 பழங்களை வச்சு தீபம் வந்து காட்டுறாரு. பின்னாடி கந்தசஷ்டி கவசம் வந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் சஷ்டி பாடுவோம் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு ஹேஷ்டேக் வர போட்டிருக்காரு. ஓகே, எல்லாரும் வந்து தேர்தல் அப்போ ஒரு இது டேகோட போயிட்டு இருக்காங்க. இவர் வேற மாதிரி ஒரு டேகோட வந்திருக்காரு. ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்கு இப்ப மோடி வரலாம்லாம் சொல்றாங்க. அத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை வந்து பாத்தீங்களா, ஓகே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. சரி, அதே கூட்டணியில இருக்கிறாரு அன்புமணி. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் சரி, அதுக்கு கீழே இருக்க அஃபிலியேட்டட் காலேஜஸ்லயும் சரி, தமிழுக்கான பேராசிரியர்களே இல்லை. 2021 ஆட்சிக்கு வந்தோடனே தமிழையும் பொறியியல்ல வந்து ஒரு பாடமா கொண்டு வருவோம், தமிழரும் அறிவியலும்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு உதவி பேராசிரியரை கூட இந்த அரசால நியமிக்க முடியல. இதுதான் நீங்க தமிழுக்கு செய்யற சேவையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. சப்ஜெக்ட் கொண்டு வருவோம்னு சொன்னோம், ஆசிரியர் நியமிப்போம்னு சொன்னோமா, இதெல்லாம் எடுத்துட்டு வராங்கப்பா ஒரு பாயிண்டா நினைப்பாங்க திமுக காரங்க. இன்னொன்னு என்னன்னா, அவருடைய அப்பாவுக்கு வருவோம், அன்புமணியோட அப்பா ராமதாஸ். அன்புமணியர் கூட்டணியில நிச்சயம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லியிருக்காராம் பிஜேபி கிட்ட. இவர் சொல்றது என்ன, அவரு அன்புமணின்னு தான் சொல்லுவாரு, எங்க அப்பாவை மட்டும் கூப்பிட்டுறாதீங்க. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கம் டிஎம்கே கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டிவிகே கூட வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பரவாயில்ல, வயசுல சின்னவர் தான் விஜய், அவர் ஏத்துப்பதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காராம் அவர் கூட இருக்கவங்க கிட்ட. ஓகே, அதான் பனையூருக்கு போகணும், மகன் வீட்டுக்கு போக முடியாது, விஜய் வீட்டுக்கு போகலான்னு பாக்குறாரு. இன்னும் 2-3 நாள்ல டிஎம்கேவா இல்ல டிவிகேவாங்கிறது தெரியும். பட் டிஎம்கேல ஆல்ரெடி டோர் க்ளோஸ்ன்னு தான் சொல்றாங்க. காரணம் வந்து விசிகா, அவங்க வந்தாங்கன்னா நாங்க இருக்க மாட்டோம், அன்புமணியா இருக்கட்டும் ராமதாஸா இருக்கட்டும், இந்த மாம்பழம் வாடே கூடாதுங்கிறாங்க அவங்க. ஆமா, அதனால டிவிகே ரூட்டு தாங்கிறாங்க. பாப்போம். ஓகே பாப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு, தேமுதிக டிஎம்கே வந்தாச்சு. இவரு ஓபிஎஸ் டிஎம்கே வந்து பாக்கெட்ல மட்டும் போட்டோ மாத்திருவாருன்னு தான் சொல்றாங்க. ஸ்டாலின் போட்டோவை இப்ப ராமதாஸ் மட்டும் தான் இருக்காரு, தனியா இருக்காரு. பாப்போம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. சின்னமா இருக்காங்கல்ல, பெரிய தாக்கத்தை ஏற்படும். நாளைக்கு மாநாடு அதிர போது தமிழ்நாடு. சரி, ஓகே, அந்த பாஜக கூட்டணிக்கு வருவோம். அதாவது என்டிஏ கூட்டணின்னு பாஜக காரங்க சொல்றாங்க, அதிமுக காரங்க வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணின்றாங்க. டிடிவி வந்து அவர் தலைமையிலான கூட்டணின்னு சொல்லல. நல்ல வேலை. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டணி வச்சது பிஜேபியோட தான், பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க, சோ நாங்க பிஜேபியோட தான் சீட்டு பேச்சுவார்த்தையே நடத்துவோம் அப்படின்னு வந்து புதுசா ஒண்ணு சொல்றாரு. பஞ்சாயத்து காமெடி மாதிரில இருக்கு. ஆனா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை பாத்தியா, இவ்வளவு வெளிப்படையா வந்து பேசுறப்ப அந்த கூட்டணி மேல சில நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அதுவே உடையிற மாதிரில இருக்கு. எல்லாமே எல்லாம் அமித்ஷா பாத்துக்குவாருங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு டிடிவி. அது உண்மைதானே. ஆனா அவர் ஏன் போட்டியிட மாட்டேங்கிறாருன்னு விசாரிச்சா தெரிஞ்சிருச்சு எனக்கு ரிசல்ட்ங்கிற மாதிரி சொல்றாராம் டிடிவி. இன்னைக்கு விசில் எடுத்துட்டு வேலூருக்கு வந்திருந்தாரு விஜய். பாஸ் இருவங்களுக்கு கூட அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருந்தா கூட சில பேர் பாஸ் இல்லாம முண்டி அடிச்சுட்டு அந்த அரக்கத்துக்குள்ள வந்திருக்காங்க. இன்னொன்னு வந்து செங்கோட்டையன், அந்த இதுக்கு எப்பயுமே வந்து ஜெயலலிதா படத்தோட விஜய் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாப்புல. இப்ப படத்தையே மாத்திட்டாரு, ஜெயலலிதா படத்தை தூக்கி விஜய் படமே வச்சுட்டாப்ல பாக்கெட்ல. ஓஹோ, எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்து விஜய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் என்னன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் விஜய் ஏத்துக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆர் அம்மா ஆசியோடன்னு அவர் ஆதரவு எம்எல்ஏ வந்து ஸ்டாலினை பாராட்டுறாரு. சோ இவங்க யாருமே எடப்பாடி பக்கம் போறதுக்கான மனம் இல்லாம இந்த பக்கம் வந்தவங்க தான். அம்மா பக்கமே போக மனம் இல்லாம தான் இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? அந்த அரசியல் அந்தந்த சூழலுக்கு தான் அது. அவங்களுக்கு எது லாபமோ அதுபடி
தான் போவாங்க அரசியல்வாதிகள். அதான் நம்ம அண்மை காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம், உதாரணத்தோட பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அது எல்லா கூட்டணியிலையும் இது நடக்குது, நம்ம பாக்குறோம். சரி, விஜய் வந்து ஒரு பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, குட்டி கதையோட தான் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த உறுதிமொழிலாம் வந்து எடுத்திருந்தாரு. வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம், அங்க நிர்வாகிகள் கூட்டம் தான் இருந்தா கூட நிர்வாகிகள் கூட வேற யாருக்கும் ஓட்டு போட்டுருவாங்களோ நினைச்சாரான்னு தெரியல, அவங்களையும் உறுதிமொழி எடுக்க வச்சாரு. விசிலுக்கு தான் ஓட்டு, யாரும் போயிடக்கூடாது, இல்ல யாருக்கும் விலை போக மாட்டோம், காசை வந்து ஓட்டை விற்க மாட்டோம்லாம் உறுதிமொழி எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி கதை, அது தேர்தல் அரசியல் களம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளை மாதிரியும், அந்த காளையை வந்து அடக்குனவங்க இதுக்கு முன்னாடி அடக்குறாரா? இல்ல இதுக்கு முன்னாடி அடக்குனவங்க யாருமே இல்ல. அதாவது கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல, இப்ப புதுசா அடக்கணும். ஸ்டாலின் வந்து ஏற்கனவே ஜெயிச்சுதான் வந்தாரு, பட் அவங்க எல்லாம் இல்ல யாருமே. அப்படிங்கிறதுனால அவரை எப்படி அடக்குறதுன்னே தெரியாம இருந்தாங்க. ஒரு புல்லுக்கட்டை கொண்டு போய் கொடுத்து அந்த சிறுவன் ஒருத்தன் வந்து அடக்குனா. அந்த சிறுவன் யாருன்னா, நான் இல்ல, நம்ம டிவிகே அப்படின்ட்டாரு. நான் சொன்னா ரொம்ப ஓட்டுவாங்கிறதுனால டிவிகேன்னு எழுதிட்டாரு. சோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இதுல மட்டும் நாமுங்கிறாருல, அடுத்த ஒரு மேட்டருக்கு நான் மட்டும் சொன்னாரு, அதான் நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி வந்து எப்பவும் போல அதேதான், டிவிகே டிஎம்கே போட்டி. இதுல சில பேர் வந்து வாண்டடா வந்து வண்டியில ஏறி எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க. அவங்கலாம் காமெடி தான், அவங்கள காமெடியா சீரியஸா பேசும்போது எதுக்கு காமெடியா இருக்கவங்கலாம் வரீங்கன்னு எடப்பாடி பிஜேபிக்கு ஒரு இது, அவங்கள வந்து சேர்த்துக்க மாட்டோங்கிற மாதிரி. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, என் மேல நீ அவதூறு வீசுனீங்கன்னா அது என் மேல விஷயத்த கிடையாது, உங்க எல்லாருமே அவதூறு வீசுன மாதிரி அப்படிங்கிறது. எனக்கு அரசியல் தெரியலன்னா அது எனக்கு அரசியல் தெரியலங்கிறது, உங்க எல்லாரும் அரசியல் தெரியலங்கிறது. என் பேர்ல இந்த மாதிரி தப்பா எழுதலாம் உங்களுக்கு எழுதி விட்டுருவேன், பாத்துக்கங்க மக்களேன்னு இருக்காரு. இதெல்லாம் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கண் கலங்கிட்டாரு அவரு. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு வந்தாரு. கூட ஒரு சென்டிமெண்ட் காட்சியும் அங்க இருந்திருக்கு. ஆமா, அதே மாதிரி மேல சில பேர் அவதூறு எல்லாம் வீசுனாங்கல்ல, சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதை வச்சுதான் சொல்லியிருக்காரு விஜய் அதுல. அதே மாதிரி கண் கலங்கிட்டாருப்பா. ஓகே, அதான் எதுக்குமே கண் கலங்காதவர் கண் கலங்கிட்டார் பத்தியா. ஆமா, அதே மாதிரி வந்து என்ன கேக்குறாருன்னா, ஸ்டாலின் வந்து எனக்கு புதிய நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது, எல்லாருமே நண்பர்கள் தானேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நானும் அவருக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நண்பர் மேல ஏன் கரூர் விஷயத்துல பழி சுமத்துனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நேரடியா முதல்வர் எங்கேயும் பழி சுமத்துன மாதிரி நமக்கு தெரியல. அதே மாதிரி நான் மக்களை பார்க்கணும்னா ஏன் நண்பரா இருக்கிற எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு பர்மிஷன் கிடைச்சா நான் வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன், பட் அது கிடைக்கிற மாதிரி இல்லை, சதி நடக்குது. நான் ஜெயிச்சுட்டு, அதாவது தாவேக்கு ஆட்சி அமைஞ்சோன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. முதல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, மக்களை சந்திக்கிறதா முதல் வாக்குறுதியே. வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுதான் தாவேக்கு ஆட்சி அமைஞ்சோன்னா வருவேன் இருக்காரு. சரி, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து நம்ம ஊழலை பத்தி கேள்வி கேட்கிறோம், நீங்க வந்து அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கேட்டோன்னா ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளும் நம்ம கட்சிக்கு எதிராக மாறிடுறாங்கன்னு வந்து பேசியிருக்காரு. சோ இன்னைக்கும் அதே கிட்டத்தட்ட அந்த டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பதிலா நாங்க தான் அப்படிங்கறத அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது. விஜய்ங்க போட்டி போட போற நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பெரம்பூர்ல போட்டிடலாம்னு சொல்றாங்க, அதே மாதிரி திருச்சி கிழக்குல போட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 தொகுதியில போட்டிட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க விஜய். இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர் வெளியோக்கங்கிறாங்க. அதே மாதிரி ராஜ் மோகன் தெரியும்ல, ஆமா, அவர் வந்து எழும்பூருங்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நிர்மல் குமார் உசிலம்பட்டி சைடுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் புதுச்சேரியில டி நகரா. சரி, ஓகே. ஆனா இன்னைக்குமே வந்து விஜய் அந்த சாலை வழியா தான் போனாரு. போகும்போது ராங் ரூட்ல எல்லாம் கூட சில பேர் வண்டியில வர்றதை பார்க்க முடிஞ்சது. விஜய் அன்னைக்கு பேசும்போது கடைசியா வந்து தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதிங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. பட் அதை இன்னும் சீரியஸா சொல்லணும், ஏன்னா வந்து அதுல பல ஆபத்துகள் இருக்கு. சீரியஸா கடைபிடிச்சாங்க பாத்தியா இல்லையா வீடியோஸ்ல? ஆமா, அதான் சொல்றது. அவர் ஒரு மேடையில மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோவோ இல்ல அறிக்கையோ எதுவுமே சொல்றாங்கப்பா, ஸ்கிரிப்ட்ல இருக்கு சொல்றாருப்பா, அதான் சொல்றாரு. ஆனா அது ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன், மறந்துட்டு போயிட்டாரு, இதை சொல்லிடுவோன்னு அப்புறம் வந்திருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வரவங்க வந்து விஜயோட ரசிகர்களோ இல்ல தாவேகா தொண்டர்களோ மட்டும் கிடையாது, திமுக கொடியில கார் கட்டிட்டு இறங்கி வந்து விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பார்க்க வராங்க விஜய்ங்கிற நடிகரை, பட் அவர் வர கூட்டம் ஓட்டா மாறும்னு விஜய் நம்புறாரு. தேர்தலில் தான் தெரியும். ஒவ்வொரு மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை பேசுவாரு பிரதமர் மோடி மன் கி பாத். இந்த முறை நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. மாணவர்களுடைய தேர்வு, நம்ம உள்ளூர் பொருளே வந்து வாங்கணும் அப்படின்லாம் பேசினவர். ஜெயலலிதா பத்தி வந்து பேசியிருக்காரு. அம்மா ஜெயலலிதா அப்படின்னு. ஜெயலலிதாவுக்கும் எனக்குமான நட்புங்கிறது ரொம்ப வந்து பெருசு.
நான் 2002 2012 பதவி இருக்கிறப்ப வந்து நேரடியா வாழ்த்து சொன்னாங்க. 2016 மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அதை சொல்லல. அதெல்லாம் எப்படி சொல்லுவாரு, கரெக்டா வந்து மறந்துட்டாரு. இன்னொன்னு வந்து ஒரு பொங்கல் நாள் அன்னைக்கு நீங்க மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனா எல்லாம் போக முடியாம வந்து போயிடுச்சு. ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதான்னு சொன்னாலே அந்த வார்த்தையை சொல்றப்பே தமிழ்நாடு மக்களோட முகத்துல ஒரு மகிழ்ச்சி வந்து என்னால வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு தேசபக்தி கொண்ட ஒரு மனிதராகவும் இருந்தாங்க அவங்க அப்படிலாம் சொன்னவர். அவங்களுடைய பிறந்த நாள் February 24 வருது, தியாகத்தை நம்ம போற்றுவோம், இன்னொரு முறை நான் அஞ்சலி செலுத்திக்கிறேன், அஞ்சலி எல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தாரு. ஓகே, அதான் வந்துட்டு அங்க வந்து ஜெயலலிதாவுக்கான வாக்கு வங்கி, எம்ஜிஆரோட வாக்கு வங்கி எல்லாம் வந்து குறி வைக்கிறாங்க எல்லா கட்சிகளும். சரி நம்மளும் பேசுவோம்னு வந்து பேசியிருக்காரு. பேசிதான் இருக்கிறதே அதிமுக அதையும் பேசாம மாட்டாங்கன்னா புடிச்சது போ. அண்ணாமலை பேசினது எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அதனால தூக்குனாங்க தலைவர் பதவியில இருந்து, அப்படிக்கான தண்டனை கொடுத்துட்டோம் அவ்வளவுதாங்கிற மாதிரி அவரு போயிட்டு இருக்காரு. சரி, அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பெண் எம்பிக்கள் இருக்கையை வந்து முற்றுகையிட்டாங்கல்ல காங்கிரஸ் பெண் எம்பிக்கள், அவர் வந்து ஜோதிமணி சுதா அவங்க எல்லாம் வந்தப்ப அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட சபாநாயகர் வராதீங்க உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதுனால அவர் வரல, எங்கன்னா மக்களவைக்கு வரல. அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, பெண் எம்பிக்கள் வந்து முற்றுகையிட்டுட்டா ஆட்சிக்கு பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்டுட்டா பிரதமரா மாறிடலாமா அப்படின்னு ராகுல் காந்திக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க அவ்வளவு பலவீனமா இருக்கீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ற அளவுக்குன்னு வந்து கேட்கிறாரு. அவரே கேட்டுக்கிறாரா? அவரு கேட்கிறாரு, எதிர்கட்சியான காங்கிரஸை பார்த்து கேட்கிறாரு. இன்னொரு விஷயம், இஸ்ரேலுக்கு போறாரு அடுத்த ஒரு 2 நாள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இஸ்ரேல் நாடாளுமன்றத்துல பேச போறாருன்னு சொல்றதுனால இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவர் அவரும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இங்கேதான் எதிர்கட்சி தலைவர் பிரச்சனையா இருக்காங்கன்னா, அங்கேயும் என்னன்னா யாயிர் லேபிட் அவர் தான் அங்க எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கூப்பிடணும் நாடாளுமன்றத்துக்கு, ஏன்னா நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேச போறதா சொல்றாங்க. பேசும்போது நாங்க உள்ள இருக்கணும்னா தலைமை நீதிபதி இங்க இருக்கணும், இருந்தா மட்டும் தான் நாங்க இருப்போம், இல்லைன்னா காலியாகி கிளம்பி போயிடுவோம். ஒரு கோடிக்கணக்கான மக்களோட பிரதமரா இருக்கிறவர் வரும்போது பாதி அவை காலியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நெதன்யாவுக்கு சவால் விட்டுருக்காரு. ஆனா ட்ரம்ப் வந்தப்ப கூப்பிடல தலைமை நீதிபதி எல்லாம். சோ இது மரபு, கூப்பிடுங்கன்னு இப்ப சொல்றாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்களா நெதன்யாகு? அங்க போய் ஃபியூச்சர் இஸ் ஐஐ, இஸ்ரேல் இந்தியா, ஐ என்றால் அது அழகு என்றால் ஐ சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி கைதட்ட போறாங்க. நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன், திடீர்னு ஒரு சந்தேகம். ஃபர்ஸ்டா கடியாரம் கண்டுபிடிக்கும் போது எதை வச்சு சரியான டைம் வச்சிருப்பாங்க? எதையாவது யோசிச்சு தூக்கத்தை கெடுத்துக்கிறது. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், அப்ப தீர விசாரிப்பது அதுவும் பொய் தான்டா. எவனுமே உண்மையை சொல்ல மாட்டான், குறிப்பா அரசியல்வாதிகள். சுலபமா பணம் சம்பாதிக்க நிஜமாவே 1000 வழி இருக்கலாம், ஆனா அதை நான் சொல்லித்தரேன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னா அவன் அந்த 1000 வழியில ஒரு வழியை ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்களது வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை திருடுகின்றார்கள், எனவே பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், பிரதமர் மோடி. இந்திய நிதியமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, எதுவுமே சொல்லிடாதீங்க, மறுபடி கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்கன்னு போட்டிருக்காங்க. யாரு திருடுடா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பகுதி வந்திருக்கோம், யாருக்கு விருது கொடுக்கலாம்? விருது இருக்கட்டும், இந்தியனா இல்லையா? நீங்க இந்தியன்னா இல்லாம போயிடுமா? அந்த 23 லட்சம் பேர்ல ஒரு ஆள் ஆயிட்டீங்களா? டாப் ஃபைட்ட கொடுத்து இல்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நான் இந்தியன் தாங்கிற ப்ரூவ் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். ஓகே, பட ஓட்டு போடுறது மட்டும் தான் பாக்கி. இன்னும் ஞானேஷ்குமாருக்கு அப்போ ஒரு விருதை போட்டு விட்டுலாமா? எவ்வளவு போராட்டம், எத்தனை காலு, முடியலப்பா, முடிய வாங்கியாச்சு. ஓகே, ஞானேஷ்குமாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, பொலிட்டீஷியனுக்கு வந்து கொடுத்துடலாம். எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவிக்கும் வந்து கொடுத்துடலாம். டிடிவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிஜேபி கூட தாங்க கூட்டணி அப்படிங்கிறாரு. பிஜேபி தாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி. அதான் யார் தலைவன் பாக்குறப்ப ஏடிஎம்கே தான். அவங்க நிறைய இடத்துல கூட்டிட்டு போறாங்க, அவங்க தான் அந்த சீட்டு பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஆமா, கொடுக்க போறாங்க. பட் மொத்தமா பிரிச்சு பிஜேபி கிட்ட கொடுத்துருவாங்க போல, அதை பேசி நாங்க வாங்கிக்கோங்கிற மாதிரி எடப்பாடி டிடிவி சொல்றாரு. ஒரே குழப்பமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்டா அவர் பாக்குறதுனால என்ன ஒரு புத்திசாலித்தனங்கிற அவார்டு வந்து 2 பேருக்கு வந்து கொடுத்துடலாம். ஓகே, டிவி எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓகே, நன்றி. ஷோ பிடிச்சதா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஆதரவு வந்து கொடுங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.